என்னடா பணம் கொடுக்கணும் சாமி. 2 வருஷம் சரி கண்டு கொடுங்க. காலையில் சார் சரி காலையில் காவலரே சாமி நார்தான் சொன்ன பிரகாரம் கையில மலை தேடி வந்திருக்கிறோம். இல்ல இல்ல வெப்படிக்கு தான் வந்திருக்கிறோம். வேண்டாம் ஐயோ போட்டு சொல்றேன். ஏன்டா பல்லவீங்க ஏன்டா ஏன்டா பல்லவீங்க மௌராசா ஊர் 7 ஆயிரத்துக்கு போட்டு 2500 யாசப்பட்டு காமரஸ் பண்ணல. கையில மலை தேடி வந்திருக்கிறோம். கையில வாசல் தூக்கிறோம். ஏய் டேய் ஓய் கல்பூரத்தை போட்டு கல்பூரம் இல்லைங்க உங்க சாமி எல்லாம் தரும். கட்ட வைக்கணும் அதனாலதான் இப்படி போத்தரே சாமி வசா வெள்ளைங்கிரி ஆண்டு வரக்கூடிய விமலேசனே போற்றி கைலேசனே போற்றி. என்னுடைய எண்ணம் நிறைவேறும் முறை உன்னுடைய வாயை அடக்கி உன்னுடைய குழாயை மூடி ஒழுங்கா கேளு. சரியா? அவனால தான் நான் சொன்னேன்னு தர முடியல. இவன் சவரி புண்டைக்கு வாங்கி வச்சுட்டு இவன் தரலம்பா. நான் தருவனா போத்தரே வெள்ளைங்கிரி ஆண்டு வரக்கூடிய விமலேசனே கைலாய வாசரே கபடிபுரவரா திருநீலகண்டா விஜயேந்திரா காலகண்டா கற்பூரேந்திரா யா கங்காதரா கங்காதரா ஏய் கங்காதரா. ஆனா மத்தனே இருந்தாலும் இப்படி தள்ளாடு வயதிலே தட்டு தடுமாறி இப்படி என்ன சிவனை கோரி தவம் செய்திருக்கிறாயே இந்த தவத்தை மெச்சி நினைப்பா. உனக்கு என்ன வரம் வேண்டும்? என்ன வர வேண்டுமா? அஜனே இந்த பூவுலகிலே எனக்கு எண்ணற்ற எதிரிகள் உள்ளார்கள். அப்படி உனக்கும் எண்ணற்ற எதிரிகள் உண்டா? எனக்கும் எதிரிகள். ஆச்சரியம் ஆச்சரியம். அத்தனை எதிரிகளையும் நான் வெல்ல வேண்டும். அதற்காக வேண்டி சரி சாகாத வரம், ஏகாத உடல், அடியாத செல்வம், குறையாத வல்லமை, இத்தனை வரத்தை கொடுத்து தத்துவ வரத்தையும் நான் கொடுக்க வேண்டும். தீராத ஆசை. ஆமா சாமி பெருத்ததோர் வரம் நீ வரம் கேட்பதும் சரி, நான் கொடுப்பதும் சரி. ஆனா கேட்கும் முறைதான் சரியில்லை. இல்லப்பா ஏன் தெரியுமா? ஒரு மானிடனாக பிறந்தாலும், அதாவது பிறப்பு எழுதுகின்ற போதே பிரம்மன் மரணத்தை கூட சேர்த்து எழுதுகிறான்.
பிறப்பு இல்லாமல் மரணம் தியானம் இல்ல, தியானம் இல்லாம பிறப்பு இல்ல. அதனால ஜன்மம் அதாவது மரணத்தை தவிர வேற எந்த வார்த்தை வேணாலும் கேட்டு தருகிறேன். இப்ப நீ கேட்பதோ சாகாத வீரம், வேகாத உடல், போகாத செல்வம் என்ற வார்த்தை கேட்கிறாய். அதாவது மரணத்தை தவிர வேற எந்த வார்த்தை வேணாலும் கேட்டு தருகிறேன். இது சும்மா டுபாகூர் என்ன சொல்ற? இது ஆவாது இது ஆவாது, ஒண்ணுக்கு தேராது. இது சாகாத வரம் தர முடியாது. ஒரு மனிதனாகவட்டும் பிறந்து விட்டால் அவனுடைய மரணத்தை நினைத்து விடுகிறான் பிரம்மதேவனாகவட்டவன். உண்மை. அதனால் மரணமானது நிச்சயமாக உண்டு. ஜனனத்தை நிலைநாட்டுகின்ற போது கூட மரணத்தையும் நிலைநாட்டுகின்றார். இதை மாற்ற யாராலும் சிவனாலே முடியாது. பூமியிலே என்னை வெல்வதற்கு யாருமே கூட அந்த வரத்தை கொடுங்க. அப்படியா? அப்படியே நீ கேட்ட வரத்தை தந்தேன். போய் வா, பெட்டி உனக்கு. ஆனாலும் இன்னொரு யோசனை. என்னுடைய பூர்ண நல்ல ஆசையுடன் என்னுடைய வரத்தை கொடுத்து இருந்தாலும் ஒரு சிறிய யோசனை என்றால், இப்பொழுது என் இடபாகம் இருக்கக்கூடிய என் தேவ உமையவள் உமா பார்வதி என் இடபாகத்திற்கு பிரிந்திருக்கின்றார். அதனால இந்த சிவனுக்கு சற்றேனும் சக்தி குறைவாக இருக்கலாம். அதனால நீ கேட்ட வரத்தை பெற வேண்டும் என்றால் இதோ மலையாள தேசத்திலே என் தேவி உமையவள் பார்வதா மலையாள பகவதியாக அங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மந்திர தந்திரன் அதாவது இந்திரஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் பெற்று அங்க மலையாள பகவதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே சென்று நீ கேட்ட வரத்தை பெற்றுவா. நான் அப்பவே சொல்ல, இது சும்மா. இது ஏண்டா ஒய்மை செத்த பாம்பு கிட்டே வரத்த வாங்க வந்தோம். அதாங்க நான் சொன்னேன். இது சும்மா, இது வெட்ட வேண்டிய. இது எதுக்கு நம்பி வந்தோம்? உண்மையான சக்தி அங்க இருக்கிறான். எங்க? அந்த சந்து கடையில. மலையாள ஜக்கம்மா ரூபத்தில் இருக்கிறான். அவகிட்ட போய் வாங்குறோம். இவனை போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறவன. இவன் பாம்பாட்டி போய் ஏன்னா இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டா சண்டால. அவன் விடலாமா? கேன புண்டே அவனும் கேன வாங்க போலாம். அதனால நீ கேட்ட வரத்தை அங்கு போய் பெற்று வா. என்னுடைய பூரம் நல்லா உங்களால ஆகாதா? என்னால ஆகாதப்பா. போய் வா. சரி போய் வா. கையிலாவது போதி உனக்கு ஒன்னே போய் புறவழி மேல காலை வச்சு மீண்டும் மிதிக்க செய்து விடுவேன். ஜாக்கிரதை. போய் வா, வெட்டி உனக்கு. போய் வா. சத்து காட்ட போட்டா மெதுவா பேசாது, வேகமா பேசு. யாரே காணலன்னு சொன்னியா? யாரா பத்தாரகாரனா? அந்த விஷயம் தெரியாதா? தெரியாது. அவன் வந்தானே தூக்கு போட்டான்டா. அவன் வந்தா நான் வைப்பேன். நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னா வேகமா அடிக்கிறான்.